வாத்திய கலை முழக்கத்துடன் கலைஞர்களை இன்றைய அதிதிகளை இந்த விழா மேடைக்கு அழைத்து வருவதுடன் ஆரம்பிக்கப்பட்டு கலாசார கீதம் இசைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தருணத்தில் பிரதேச செயலாளர் என்ற வகையிலும் கலாசார பேரவையினுடைய தலைவர் என்ற வகையிலும் நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். ஒரு சமூகத்தினுடைய இருக்கைக்கு கலை கலாசாரம் அவருடைய வாழ்வியல் ஆகிய விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வு கலை கலாசார பாரம்பரியங்களை எடுத்தியம்பி அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கலை கலாசார பாரம்பரியங்களை ஒப்படைப்பதற்கான பணியில் முதன்மை பெறுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இன்று இந்த கலை கலாசார பணிகளை எடுத்து செல்லும் முகமாக இடம்பெயர்ச்சி என்னும் சிறப்பு மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அதே வேளையில் கலைஞர் ஒருவர், மூத்த கலைஞர் ஒருவர் கௌரவிக்கப்பட இருக்கின்றார். பல கலைஞர்களுடன் நடைபெற இருக்கின்றது. அதே போல பிரதேச செயலக மட்டத்தில் நடைபெற்ற கலை கலாசார போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கலைஞர்கள், கலைஞர்கள், மாணவ மாணவியர்கள், அதிதிகள் அனைவரையும் என்னுடைய பிரதேச செயலகத்தின் சார்பில் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே வேளையில் என்னுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் இன்றைய நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். அவர் இடைநடுவில் எங்களுடைய நிகழ்வில் வெளியேறுகின்றார். அவர் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதனால் இடைநடுவில் வெளியேறுகின்றார். எனவே அவரையும் இந்த நிகழ்வில் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல இந்த கலை கலாசார நிகழ்வுகள் எங்களுடைய சமூகத்தினுடைய பாரம்பரியங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுவதன் மூலமாகவே அந்த சமூகத்தினுடைய இருக்கை ஆணித்தரமாக நிலைநிறுத்தப்படும் என்ற விடயத்தையும் நான் இங்கு குறிப்பிட இருக்கின்றேன். அதே போல நான் இங்கு ஒருவரை வெளியே நான் மறந்துவிட்டேன். எங்களுடைய நூல் நேவரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற பிரதிகரி பணிப்பாளர் கல்குடா வலயம் திரு ரவி அவர்களையும் இந்த நிகழ்வில் நாம் விழித்தவனாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய கலைஞர்கள், அதே வேளையில் கலாசார பேரவையினுடைய உறுப்பினர்கள், இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் சகலரும் ஒன்றிணைத்து உழைத்திருக்கின்றார்கள். பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் உழைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய உழைப்பு வீணாகாமல் இந்த கலை கலாசார பாரம்பரியங்கள் எங்களிடமிருந்து நழுவி செல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு கலை கலாசார பாரம்பரியம் என்பது ஒரு மனிதனுக்கு இரண்டு கால்களை போன்று மிக முக்கியமானது. ஒரு சமூகத்திற்கு ஒரு மனிதனுக்கு இரண்டு கால்கள் எவ்வளவு மிக முக்கியமானதோ அதே போல ஒரு சமூகத்தினுடைய கலை கலாசார பாரம்பரியங்களினுடைய இருக்கைக்கு இந்த கலை கலாசார பாரம்பரியங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே இந்த கலை கலாசார பாரம்பரியங்களை நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் முகமாக கடந்த வாரத்தில் எங்களுடைய கல்குடா கடற்கரையில் ஒரு பட்டம் விடும் போட்டி நடைபெற்றது. எங்களுடைய கலைஞர்கள், இள வயதினர்கள் அந்த பட்டம் விடுகின்ற அந்த கலையை மறந்திருக்கின்றார்கள். எனவே அதை வெளிப்படுத்தும் முகமாக எங்களுடைய கலாசார பேரவை, அதே போல சிறுவர் நலத்தை பிரிவு முனைந்து இந்த போட்டி நடத்தி இருந்தது. அதை நாம் வெற்றி கண்டிருக்கின்றோம். அதே போல இனிவரும் காலங்களில் எங்களுடைய கலாசார விளையாட்டுகள் மருவி சென்று கொண்டிருக்கின்றது. பல கலாசார விளையாட்டுகள் இருக்கின்றது. சடுகுடு, பல விளையாட்டுகள், வாரோட்டம், பல விளையாட்டுகள் இருக்கின்றது. அந்த விளையாட்டுகளை நாங்கள் மங்கி விடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான பணியை நாங்கள் அடுத்த வாரம் அளவில் செய்ய இருக்கின்றோம் என்ற அந்த இனிய செய்தியையும் உங்களுக்கு விட்டவராக இங்கு வரை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த கலாசார நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்து அந்த கலை நிகழ்வுகளை கண்டு இனிதை இன்புற்று செல்லுமாறு உங்களை பணிவுடன் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.